நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம மத்தியமா செகண்ட் பேப்பரில் வரக்கூடிய டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் டிரான்ஸ்லேஷனே படிக்காதவங்க கூட நான் இப்போ சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேஷனாக நான் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்லேஷன் டீச் பண்ணுறேன். அதை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. இது ஒன்றும் எஸ்எஸ் மாதிரி மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ரோமன்ஸில் இதுவும் ஒன்று. ஆன்சர் பேராகிராஃபில் இருக்குது. அதை வாசித்து பார்த்து தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டோரியை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும்ல உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் வாசித்து மீனிங் எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரோமன். இப்போ நம்ம லெசனுக்கு போகலாம். ஏக் பார் கலீஃபா உமர் கிசி யாத்ரா பர் கயே. கலீஃபா உமர் ஒரு முறை பயணம் சென்றார். சவாரி கேலியே, சவாரி செய்வதற்கு. இதை நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் கூட எழுதிக்கலாம். புக்கில் இருக்க மாதிரி தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. சவாரி கேலியே உன்கே பாஸ் ஊண்ட் தா. சவாரி செய்வதற்கு அவரிடம் கேமல் அதாவது ஒட்டகம் இருந்தது. உமர் ஊண்ட் பர் சவார் ஹுயே. உமர் ஒட்டகத்தின் மீது சவாரி செய்தார். அவர் நௌக்கர் ஊண்ட் கி நக்கேல் பகட்கர். அவர் மேலும் நௌக்கர் வேலைக்காரன் ஊண்ட் கி நக்கேல் பகட்கர் அந்த ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டு சல்னே லகா நடக்க ஆரம்பித்தான். படி தூர் கி யாத்ரா தி. வெகு தூர பயணமாக இருந்தது. இஸ்லியே உமர்னே நௌக்கர் சே கஹா. அதனால் உமர் வேலைக்காரரிடம் சொன்னார், தேகோ பார் யாத்ரா தோ பகுத் லம்பி ஹே. நம்மளுடைய பயணம் நீண்ட தூர பயணமாக இருக்கிறது. தோடி தூர் மே சவார் ஹோ ஜாவுங்கா. சிறிது தூரம் நான் சவாரி செய்வேன். தும் ஊண்ட் கி நக்கேல் பகட்கர் சல்னா. நீ ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கரை பிடித்து கொண்டு நட. ஃபிர் தோடி தூர். பிறகு சிறிது தூரம். தும் சவார் ஹோ ஜானா. நீ சவாரி செய். और मैं पैदल चलूं. நான் நடந்து வருவேன். क्योंकि खुदा के सामने. ஏனெனில் கடவுளுக்கு முன்னால் பாத்ஷாஹ் பேரரசர் और नौकर வேலைக்காரன் சப் பராபர் ஹே. எல்லாருமே ஒன்றுதான். இஸ் தர யாத்ரா பூரிக்கு. இந்த மாதிரி அந்த பயணத்தை முழுவதுமாக முடித்தார். அவர் ஷாம் கோ தோனோங் பாகர் வாபஸ் ஆயே. மேலும் மாலை நேரத்தில் இருவரும் திரும்பி வந்தனர். இப்படி தான் நீங்கள் இதை வாசித்து அதை எழுத கற்றுக்கங்க. இதை ஃபுல்லாக மெமரி பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியை ஃபுல்லாகவும் நீங்கள் எழுதக்கூடாது. அது அப்படியே வாசித்து பார்த்து அதுக்கு என்ன அர்த்தமோ அதன்படி எழுத கற்றுக்குங்க. முதல்ல ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ரீட் பண்ணி எழுத கற்றுக்குங்க. தன்யவாத்.